நீதிக்குட்படுத்தினால் பிரகாசிப்பாய். அதாவது சிம்பிளா சொன்னா ஊழியம் செய்யணும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. இந்த உலகத்துல அநேகர் அநீதியில கிடக்கிறாங்க, அதாவது பாவத்தில் கிடக்கிறாங்க, இயேசுவை அறியாமல் கிடக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்யணும்? அந்த அநீதியில கிடக்கிறவங்களை நீதியின் பக்கம் கொண்டு வர வேண்டும். ஆண்டோடைய கற்பனைகளை அறியாமல் அநீதியின் பக்கம் இருக்கிறார்கள். ஆண்டோடைய கற்பனைகளை, இயேசுவையும் அவருடைய கட்டளைகளையும் அறிவித்து அவர்களை நீதியின் பக்கம் கொண்டு வர வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல, ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், டபுள் சூப்பர்லேட்டிவ் பாருங்களேன், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், என்றென்றைக்கும் சதா காலம் எல்லாம் ஒண்ணுதான். இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அவருடைய கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் இயேசுவை பற்றி கொண்டு அவருடைய கட்டளையின்படி வாழ்வது மட்டுமல்ல, பிறருக்கும் இயேசுவை அறிவித்து அவருடைய கற்பனையின்படி வாழ அவர்களை வழிநடத்தும் பொழுது, அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாம் பிரகாசிக்கலாம். எவ்வளோ பெரிய மகத்துவமான பரலோக வாய்ப்பு நமக்கு காத்திருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஊழியம் செய்கிறோமா? இன்னைக்கு எல்லாம் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஊழியம் செய்வதில் அது பாஸ்டர் பார்த்துக்குவார், சர்ச்சில் யாராவது 1-2 பெண்கள் பார்த்துக்குவாங்க என்று தான் திருச்சபை விசுவாசிகளில் பெரும்பான்மை இப்படி தான் இருக்கிறோம். சர்ச்சுக்கு வருவோம், காணிக்க போடுவோம், பிரசங்க கேட்போம், போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். எப்படி என்றென்றைக்கும் சதா காலம் பிரகாசிக்க முடியும்? யோசித்து பாருங்கள்.